ஸ்ரீதர். நான் தமிழ்நாடு மொபைல் விற்பனையாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுறேன். இன்று திருச்சியில இந்தியாவிலே முதல் முறையாக மொபைல் விற்பனையாளர்கள் அனைவரும் கூடி மிகப்பெரிய எழுச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டார்கள். இப்போ இந்த மாநாட்டில் நம்ம அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மொபைல் வியாபாரிகளுக்கான லாபம் மிக குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு மிக மிக போட்டியாக இருக்கிற ஆன்லைன் வர்த்தகத்தை எங்களுக்கு தடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. ஏனாலும் எங்களுக்கான முக்கியத்துவத்தை அரசாங்கம் விற்று தர வேண்டும், வழிமுறை செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பொது இடங்களில் எந்த ஒரு முன் அனுமதியும் இன்றி தகாத முறையில் சிம் விற்பனை செய்வதை நமது சங்கம் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்ளும். ஆக்சுவலா முன்னாடியே மொபைல் போனுடைய விலை ஒரு முறை 2 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்க கேட்ட மாதிரி உண்மையான காரணம் அதுதான். சைனாவில் இல்ல அகில உலகிலையும் சிப்பினுடைய விலைகள் ஏறுறதுனால, உதிரி பாகங்கள் விலை ஏறுறதுனால மொபைலுடைய விலையும் அதிகமாகிருக்கு. எங்களது ஆல் இந்தியா தலைவர் கூறியதை போல இன்னும் 2-3 மாதங்களில் இந்த மொபைல் போனுடைய தேவை அதிகரிக்கும். உற்பத்தி பண்ணுவதற்கான உதிரி பாகங்கள் குறைவதனால ஸ்டாக் டிமாண்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த முறையற்ற, அதாவது நீங்க கேட்கறதுலாம் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி தான் இருந்தா கூட நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துல ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் மீறி ரோட்ல போட்டு விற்கிறதுனால நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, சைபர் ஃப்ராட்லாம் நடக்குது. இதை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா அரசாங்கம் இதை முழு முழுசா கவனத்தை கொண்டு இதை ஒடுக்கினா மட்டுமே தான் குற்றங்கள் குறையும். ஆன்லைன்ல எல்லா பொருளும் கம்மியா கிடையாது, ஒரே ரேட்டு தான் இருக்கு. ஆனா தரமற்ற பொருட்கள் ஆன்லைன்ல கம்மியா கிடைக்கிறதுனால எங்களால தரமான பொருட்களை விற்க முடியலங்கிறது எங்க கோரிக்கை. ஆன்லைன்ல பொருட்கள் கம்மியா இருக்கிறதா அவர் கேட்கிறாரு. ஆன்லைன்ல பொருள் கம்மியா இருக்கிறது முக்கியம் இல்லை, அது தரமற்ற பொருட்கள் கம்மியா விற்கிறதுனால நாங்க நல்ல பொருட்கள் விற்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுதான் கோரிக்கையா வச்சிருக்கோம். என்னுடைய பெயர் ஸ்ரீதர், தமிழ்நாடு ஆல் மொபைல் ரீட்டைலர் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி.